வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. இந்த வீடியோ நம்ம எஸ்எஸ்சி ஜிடி ஜிகேக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி ஒரு ஓவர்வியூ வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் எல்லா சப்ஜெக்ட் பற்றி நம்ம சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஜிகே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு நல்லா தெரியும் 20 கொஷின் வரும் ஜிகேலேருந்து. பார்த்தீங்கன்னா ஒரு கொஷனுக்கு 2 மார்க்குன்னும் போது 40 மார்க் நமக்கு வரும். அப்போ 40க்கு 40 எப்படி நம்ம எடுக்கிறது ஜிகேலன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல நம்ம சிலபஸை பார்ப்போம். சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க. இதுல question in this components will be aimed at testing the candidates general awareness of the environment. அப்போ environmentனா environment questions உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. around him questions will also be designed to test knowledge of current events. அப்போ current eventsனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா current affairs பத்தி பேசுறாங்க. and such matters of everyday observations and experience in their scientific aspect. அப்படின்னா இதில் என்ன சொல்றாங்கன்னா சயின்ஸ் அவங்க அப்ளை பண்றாங்க. அதாவது எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல சயின்ஸ் எப்படி பயன்படுது அப்படின்றத கொண்டு வராங்க. as may be expected of any educated person, the test will also include questions relating to India and its neighboring countries. அதாவது இந்தியா அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பரிங் கண்ட்ரிஸ்னா நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், இந்த நாடை பற்றிலாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் pertaining to ஸ்போர்ட்ஸ் இதில் தான் வருது பாருங்க. ஸ்போர்ட்ஸ், அடுத்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியாகிரபி, அப்புறம் எக்கனாமிக் சீன்ஸ், ஜென்ரல் பாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது அரசியலமைப்பு, சயின்டிபிக் ரிசர்ச் எக்ஸெட்ரா. திஸ் கொஸ்டின்ஸ் வில் பி சச் தட் தே டு நாட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தே டு நாட் ரெக்வயர் a ஸ்பெஷல் ஸ்டடி ஆஃப் எனி டிசிப்ளின். அதாவது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணணும் எக்ஸாம்ல அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் ஸ்டடி நீங்க எதுவுமே படிச்சிருக்க தேவையில்ல. நார்மலா நீங்க ஒரு என்சிஆர்டியோ இல்ல நார்மல் நீங்க அவேர்னஸ் தமிழ்நாடு புக்ஸ் நீங்க படிச்சிருந்தாலே அதுல இருந்தே நீங்க அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதனால தே டு நாட் ரெக்வயர் அ ஸ்பெஷல் ஸ்டடி. அதாவது பிஹெச்டி நம்ம படிச்சிருக்கணுமா சார், இல்ல வந்து நம்ம வந்து எம்ஃபில் படிச்சிருக்கணுமா, பிஎட் படிச்சிருக்கணுமா, அந்த லெவல்ல கேட்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் கேட்பாங்க எல்லா சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜெனரல் நாலேஜ்ல முதல்ல என்னென்னலாம் வருது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க பாலிட்டி. இப்போ பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வெயிட்டேஜ் படி நான் வச்சிருக்கேன். கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ்ல பாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸும் அதே தான், ஒரு 2ல இருந்து 3 இல்ல மேக்ஸிமம் 2 தான் கேட்பாங்க. ஜியாகிரபி 1ல இருந்து 2 கேட்பாங்க. ஹிஸ்டரி பாத்தீங்கன்னாலுமே அதே தான், 1ல இருந்து 2 இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ இதுல முதல்ல நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டியது பாலிட்டி. அதாவது பாலிட்டி தான் நீங்க அதிகமா படிக்கணும். அடுத்து எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஜியோகிராஃபி, அப்புறமா தான் உங்களுக்கு ஹிஸ்டரியில வரும். இப்போ பாலிட்டில நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு பாலிட்டில கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. நமக்கு சிம்பிளா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன நம்ம சிலபஸ்லயே பார்த்திருப்போம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை பத்தி கேட்பாங்க. பேசிக்கா கேட்பாங்க. பேசிக்கா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ முதல்ல எத்தனை ஸ்கெடியூல் இருக்கு, எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் முக்கியமான ஸ்கெடியூல்ஸ் என்னென்ன முக்கியமான பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 3. பார்ட் 3னா இதுல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும். சரிங்களா? அப்புறம் பார்ட் 4, பார்ட் 4A அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கானதை கேட்பாங்க. அதே மாதிரி எஃப்டி அடுத்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும். அப்புறம் டிபிஎஸ்பி வரும், டைரக்ட் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி வரும். இன்னும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியில் ரொம்ப முக்கியமான டாபிக் பாலிட்டியில் பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? இதெல்லாம் தான் பாலிட்டியில் கவர் பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ். அப்போ நீங்கள் இவ்வளோ படிச்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு 5 இயர் பிளான் கேட்பாங்க. ஓகேவா? ஐந்தாண்டு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கேட்பாங்க. எந்த 5 ஆண்டு திட்டத்துல என்ன பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல என்ன பண்ணாங்க. ஹரோல்ட் டோமர் மாடல், இது எந்த பிளான், இது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானா, செகண்ட் 5 இயர் பிளானா அப்படின்றத கேட்பாங்க. ஹாலிடே பிளான்னா என்ன, ரோலிங் பிளான்னா என்ன, எந்த 5 இயர் பிளான்ல வந்து ஐஐடிஸ் ஓகேங்களா ஐஐடிஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத கேட்பாங்க. எந்த 5 இயர் பிளான்ல வந்து அக்ரிகல்ச்சருக்கு அதிகமா நம்ம வந்து இந்தியன் இது ஃபினான்ஸ்ல வந்து அதிகமா காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஜியாகிரபில அதே தான். ஜியாகிரபில வந்து உங்களுக்கு பேசிக்கா இப்போ டேம்ஸ், ஃபேமஸான டேம்ஸ் எங்கெங்க இருக்கு, ஃபேமஸான லேக்கு,
அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வரும் சரிங்களா. இதுலயும் கான்செப்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்செப்ட்டுமே சில சமயம் கேட்பாங்க ஜியோகிராஃபில. ஆனா ரொம்ப கேட்க மாட்டாங்க ஜியோகிராஃபியை பொறுத்த அளவுக்கு. நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். இன்னொன்று எக்கனாமிக்ஸ்ல யோஜனாஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். யோஜனாஸ் கேட்பாங்க. யோஜனாஸ்னா ஸ்கீம்ஸ். பிரதான் மந்திரி அன்ன யோஜனா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, அந்த மாதிரி நிறைய யோஜனாஸ் இருக்கு. அதுல ரீசெண்டா இப்போ கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோலார் பேனலுக்கு, சோலார் பேனல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி சூரிய கர் மஃப்ட் பிஜிலி யோஜனா அப்படி சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ரீசெண்டா வரக்கூடிய யோஜனாஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு சரிங்களா. அப்புறம் ஹிஸ்டரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், வாஸ்டா இருக்கு. 3 இருக்கு நம்ம கிட்ட. ஏன்ஷியன்ட் இருக்கு, மெடிவல் இருக்கு, அப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி இருக்கு. இப்போ ஏன்ஷியன்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள், முக்கியமானதெல்லாம் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா. மௌரியன் கிங்டம், மகாஜனபதாஸ். அப்புறம் இன்னும் பின்னாடி நம்ம போனோம்னா ஐவிசி. ஐவிசில இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஐவிசியில் என்ன கேட்பாங்க, ஐவிசியில் வந்து எந்தெந்த ஃபேமஸான இடத்துல என்னென்ன ஃபைண்டிங்ஸ் பார்த்தாங்க, மொஹஞ்சதாரோல கிரேட் பாத்து, அப்புறம் வந்து டான்சிங் கேர்ளு, இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு வரும். அப்புறம் அடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வேதிக் இருக்கு. வேதிக் நீங்க முடிச்சீங்கன்னா அடுத்து மகாஜனபதாஸ் வரும். மகாஜனபதாஸ் அடுத்து புத்திசம், ஜெயினிசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கிங்டம் சொல்ல வந்துடலாம் நீங்க. ஓகேவா, மௌரியன் கிங்டம், இது குஷானாஸ், குப்தாஸ், இவங்களுக்குள்ள வந்தெல்லாம். அது தாண்டதுக்கு அப்புறம் அடுத்து மிடிவல் வரும். அப்போ மிடிவல்ல வந்து நீங்க யாரை படிப்பீங்க, மிடிவல்ல வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ் வருவாங்க உள்ளார. முகல்ஸ் வருவாங்க, டெல்லி சுல்தானேட்ஸ் வருவாங்க, பாம்னாஸ், விஜயநகர கிங்டம், இவங்க எல்லாருமே மிடிவல்ல வருவாங்க. அதுக்கு அப்புறமா தான் மாடர்ன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாடர்ன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன் மாடர்ன் இம்பார்ட்டன்ட்னா மாடர்ன்ல தான் பிரிட்டிஷோட ஆக்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்ட்ஸ் எல்லாமே உள்ளார வரும். அப்போ நீங்க மாடர்ன்ல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தணும். மிடிவலை பொறுத்தளவு மிடிவல் கிடையாது, ஏன்ஷியன்ட் கொஞ்சம் மாடர்ன். ஓகேங்களா. பிரிட்டிஷ் ஏன்னா நிறைய ஆக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒன்று இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். ஏன்னா இந்த ஆக்ட் டைரக்டா பாலிட்டியில அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த மாதிரி 1909 இப்போ ரீசெண்டாக கூட நீங்க ஜிடியில் யாராவது எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1909 ஆக்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. மான்டேக்ஸ் கிளெம்ஃபோர்ட், மின்டோ மார்லே, அது மாதிரி 2 ஆக்ட் இருக்கு. 1919 ஒன்று இருக்கு, 1909 2 ஆக்ட் இருக்கு. அப்போ மாடர்ன்ல இது எல்லாமே வரும் சரிங்களா. ஏன்னா ஹிஸ்டரியும் பாலிட்டி நடுவில் நம்ம பிரிக்க முடியாது. மாடர்ன்ல வந்து பாதி ஹிஸ்டரி பாதி பாலிட்டி தான் வரும். இப்போ மவுண்ட் பேட்டன் பிளான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி ஹிஸ்டரி பாதி பாலிட்டியில் வரும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஜெனரல் நாலேஜில் வரும். அப்போ இதுல என்னென்ன நம்ம பண்ணணும்னா, பாலிட்டியில நீங்க எஃப்ஆர் படிக்கணும், எஃப்டி படிக்கணும், டிபிஎஸ் படிக்கணும், எமர்ஜென்சி படிக்கணும். அப்புறம் பார்ட், எல்லா பார்ட்டும் உங்களுக்கு தெரியணும். பார்ட், அப்புறம் ஸ்கெடியூல், எத்தனை ஸ்கெடியூல் இருக்கு, எத்தனை பார்ட் இருக்கு, பார்ட் 1 என்ன, பார்ட் 2 என்ன, பார்ட் 3 என்ன, அந்த மாதிரி படிக்கணும். அதே தான் நான் சொன்னது எக்கனாமிக்ஸ்லுமே யோஜனாஸ், முதல்ல யோஜனாஸ் படிங்க. ஏன்னா யோஜனாஸ்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ ஈஸியா நீங்க எடுத்துடலாம். யோஜனாஸ் படிங்க. அப்புறம் நம்ம என்ன படிக்கணும், 5 இயர் பிளான் பத்தி படிக்கணும் சரிங்களா. ஜியோகிராஃபில இம்பார்ட்டன்டான பிளேசஸ், ரீசெண்டா நடந்த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். இப்போ அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம் இந்தியாவில் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் நம்ம சொல்லுவோம். நார்த் ஈஸ்ட்ல ஸ்பெசிஃபிக்கா சில இடம் இருக்கு சரிங்களா. மேகாலயால இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம படிக்கணும். ஓகே, இப்போ ரீசெண்டா டேம்ஸ் பில்ட் பண்ணிருக்காங்களா, அது எந்த லேக்குக்கு அகேன்ஸ்டா பில்ட் பண்ணிருக்காங்க, எந்த ரிவருக்கு மேல பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஜியோகிராஃபில நம்ம படிப்போம். ஹிஸ்டரியில நான் சொன்ன மாதிரி தான் 3 நம்ம பிரிக்கிறோம், ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். அப்போ ஏன்ஷியன்ட்ல என்னென்ன இருக்கு, ஏன்ஷியன்ட்ல நமக்கு ஐபிசி வரும். ஓகேங்களா. அப்புறம் மிடிவல்ல நமக்கு முகல்ஸ் பத்தி படிப்போம். மாடர்ன்ல நம்ம பிரிட்டிஷ், அவ்வளவுதான். அப்புறம் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி நம்ம படிப்போம். அப்போ இந்த ஹிஸ்டரியில நம்ம படிக்கும்போது இன்னொன்னுமே நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, இந்த மாடர்ன்ல நான் சொல்றேன், மாடர்ன்ல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல வரும். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இது கேட்பாங்க கண்டிப்பா. இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வரும். நான் சொல்றேன் ஓகேங்களா, அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஸோ ஒன்ஸ் நம்ம ஜிகேவை இந்த செக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து சயின்ஸ். இந்த செக்ஷன்ல உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கம்மியா தான் இருக்கணும். ஓகேவா, உங்களோட ப்ரியாரிட்டி கம்மியா இருக்கணும். ஏன்னா பயாலஜில இருந்தும் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இது எல்லாமே இருந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒன்னு கேட்பாங்க. அதனால அந்த அளவுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க கூடாது இந்த செக்ஷனை பொறுத்த அளவுக்கு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் சரிங்களா. பயாலஜில பாத்தீங்கன்னா செல்ஸ் பத்தி வரும் உங்களுக்கு.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூஸ் அந்த மாதிரி பேசிக் ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கிறதா கேட்பாங்க. அனிமல் செல், பிளான்ட் செல்ல என்ன இருக்கும், என்ன இருக்காது, செல் வால் எதுல இருக்கும், செல் வால் எதுல இருக்காது அப்படின்றத பயாலஜில இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரியில நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, தாதுக்கள். நீங்க வந்து இப்போ கார உப்புக்கள் இப்போ வந்து நீங்க சொல்லலாம் ஆசிட் பேஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாரி எந்தெந்த ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன ஆசிட் இருக்கு, சிட்ரிக் ஆசிட் எதுல இருக்கு, மாலிக் ஆசிட் எதுல இருக்கு, அந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்ன, யார் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது, டிஸ்கவர் பண்ணது யாரு, ஜிஜே தாம்சன், அட்டாமிக் தியரி கொடுத்தது யாரு, நோபல் பிரைஸ் வாங்கினவங்க, இவங்க எல்லாமே கேட்கறது இந்த கெமிஸ்ட்ரியில் வரும். ஃபிசிக்ஸ்லையும் அதே தான், ஃபிசிக்ஸ்லையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த செக்ஷன்ஸ்ல அந்த அளவுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. நம்ம அடுத்த செக்ஷன் போனீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த செக்ஷன். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் அவேர்னஸ்னு ஒன்று பிரிக்கலாம், ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று பிரிக்கலாம். இது ஸ்டாட்டிக் ஜிகேன்னு வரும். ஸ்டாட்டிக் ஜிகேனா மாறாது, எப்பயுமே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நம்ம எடுப்போம். ரஞ்சி டிராஃபி இருக்கு. ரஞ்சி டிராஃபி எப்பயுமே மாறவே மாறாது. அது யாருக்குன்னா கிரிக்கெட்டுக்கு தான். சரிங்களா? கிரிக்கெட்டுக்கு உண்டானது ரஞ்சி டிராஃபி. அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே. அதை நான் சொல்ல வரேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அப்போ டிஃபென்ஸ் அவேர்னஸ்ல உங்களுக்கு என்ன வரும்னா மிலிட்டரி எக்ஸசைசஸ் வரும். ஓகேங்களா? மிலிட்டரி எக்ஸசைசஸ் என்ன சார் மிலிட்டரி எக்ஸசைஸ்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள எப்படி வந்து அவங்களோட மிலிட்டரி டெக்னாலஜி வந்து எப்படி சொல்றது ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த டிஃபென்ஸ் அவேர்னஸ்ல நம்ம நிறைய படிப்போம். மிலிட்டரி இது எக்ஸசைசஸ் படிப்போம். இப்போ ரீசெண்டா இந்தியாவில் வந்து எந்த ஏர்கிராஃப்ட் வாங்கியிருக்கோம், என்ன மாதிரியான கன்ஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அவேர்னஸ்ல வரும். ரீசெண்டாக யார் வந்து ஆர்மி சீஃப் யாரு, ஆர்மி நேவி சீஃப் யாரு, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஸ்போர்ட்ஸ். நீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா இந்த ஸ்போர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க பிவைக்யூஸ் பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, ஏசியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ், நேஷனல் கேம்ஸ், இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ரீசெண்டா என்னென்ன முடிஞ்சிருக்கு, அது வந்து எத்தனாவது, யார் வந்து அதிகமான கோல்டு அடிச்சாங்க, மெடல்ஸ் என்ன ஈவெண்ட்ல அடிச்சாங்க, அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்ல வரும். அதனால ஸ்போர்ட்ஸுக்கு நீங்க அதிகமான கான்சென்ட்ரேஷன் நீங்க கொடுங்க. சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஃபீல்டு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்விம்மிங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் வந்து ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கிரிக்கெட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் சம் நேம்ஸ், அந்த நேம்ஸ் பர்டிகுலரா இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஃபீல்டு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து நிறைய அந்த ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல, ஒலிம்பிக்ஸ்ல சம்மர் ஒலிம்பிக்ஸ், வின்டர் ஒலிம்பிக்ஸ் இருக்கு. அது எப்போ நடக்கும், எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் சம்மர் ஒலிம்பிக்ஸ், அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடுவில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் சிம்பிளா கேட்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த அளவுக்கு நம்மளால வந்து இது பண்ண முடியாது. சிம்பிள் நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து கேட்கலாம். நேஷனல் சிம்பிள்ஸ், நேஷனல் பிளாக், திரங்கா, அது வந்து என்ன ரேஷியோல இருக்கு, யார் வந்து டிசைன் பண்ணாத, நேஷனல் ஆந்தம் யார் எழுதுனது, நேஷனல் சாங் யார் எழுதுனது, அது எந்த புக்ல இருந்து எடுத்தாங்க, அது எந்த நாவல்ல இருந்து எடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகேக்குள்ள வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு கம்பைலேஷனா போட்டு கொடுத்துடலாம். நம்ம வந்து கம்பைலேஷனா போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம ஒரு வீடியோவும் நம்ம பண்ணுவோம் இதுல ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த அளவுக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொஷின்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் இதுல. ஓகேவா? ஒரு மாதிரி வினாத்தல் மாதிரி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரதான் மந்திரி ரோஜர் பிரஷான் யோஜனா இஸ் இம்ப்ளிமெண்டட் சின்ஸ், எந்த வருஷத்துல இருந்து இந்த யோஜனா உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2016 இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா. இப்போ வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் ஹெல்ட் இன் இந்தியா, இந்தியாவில் முதல்ல எந்த இடத்துல வந்து ஏஷியன் கேம்ஸ் நடத்தினாங்க பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி முதல்ல நடத்தினது. ஸோ அந்த மாதிரி தெரியுதுங்களா, உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? சில கொஷின்ஸ்ல தான் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும், சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா தான் கேட்பாங்க. இதுல பாருங்க, இதுல which are the 2 wettest place on earth that receives more than 1080 centimeters, அதாவது பூமியில ஒரு வருடத்துல 1080 சென்டிமீட்டர் அதிகமான மழை பொழிய பெரும் 2 ஈரமான இடங்கள் யாவை அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்ற பட்சத்துல இது வந்து மேகாலயால இருக்கு. இது எந்த இடம் பாத்தீங்கன்னா மாயசென்றம் மற்றும் செராபுஞ்சி. எல்லாருக்குமே தெரியும், இது எல்லாருக்குமே இந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு தெரியும். which articles பாலிட்டி வருது பாருங்க, which articles of the constitution of India deals with the union public service UPSC, எந்த ஆர்டிகல் வந்து UPSC வந்து ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி UPSC ஆர்டிகல்ஸ் நம்ம ரொம்ப 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 முக்கியம், அதான் நம்ம படிக்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா which sector of economy does the green revolution நமக்கு தெரியும், பசுமை புரட்சி.
அது வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. what was the major economic challenges addressed in third 5-year plan? நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, 5-year plan ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த 5-year planல என்னென்ன பண்ணாங்கன்றத கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க third 5-year planல என்ன கொண்டு வந்தாங்க, மேஜர் எக்கனாமிக் சேஞ்ச் நம்ம என்ன கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 1961 66 நீங்க கெஸ் பண்ணி பாருங்க, கமெண்ட்ல கூட சொல்லுங்க எனக்கு. நம்ம வந்து 1962ல நம்ம ஒரு வார் போயிருந்தோம். அதில் வந்து யார் கூட நம்ம போயிருந்தோம், 1962ல இந்தியாவும் எந்த நாட்டு கூட நம்ம வார் போய் நம்ம வந்து பண்ணோன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு போட்டு விடுங்க, சரிங்களா? ஃபைன். ஸோ அடுத்து பாருங்க, லக்ஷ்மி விஸ்வநாதன் who won the prestigious நாத்திய கலாநிதி அவார்டு ஃபார் த மியூசிக் அகாடமி. இது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக், இது வந்து கல்ச்சர்ல வரும். ஏன்னா உங்களுடைய சிலபஸ்ல கல்ச்சர்னு ஒன்று நம்ம பார்த்தோம், கரெக்டா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அப்போ ஃபேமஸான பர்சன்ஸ் கேட்பாங்க, மிருதங்கத்துல ஃபேமஸான பர்சன்ஸ் கேட்பாங்க, வயலின்ல யார் ஃபேமஸான பர்சன்ஸ், அவங்க வந்து ரீசெண்டா ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க. சங்கீத் நாட்டக் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி இருக்கு இந்தியாவில். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாருக்குமே, இப்போ நீங்க நாளைக்கு ஒரு ஒரு பெரிய இதாக போறீங்க, எப்படி சொல்றது, ஒரு மியூசிக் இதுவோ இல்லை பரதநாட்டியம் ஏதோ ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் நீங்க பண்ண போறீங்கன்னா இந்த சங்கீத் நாட்டக் அகாடமின்ற கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் அகாடமி தான் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இது கொடுக்கும், சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இவங்க வந்து எந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பாருங்க, பார்ட் 3 நம்ம சொல்லியிருந்தோம். பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டட் அபவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங். இந்திய அரசமைப்பின் பகுதி 3. இது பார்ட் 3ன்றது நமக்கு நல்லா தெரியும், ஈஸியா இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பார்ட் 3க்கு நமக்கு வரும், சரிங்களா? ஸோ அவ்வளோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாமே பார்த்தோம். இது ஏன் சார் தமிழ்லையுமே இருக்கு அப்படின்னா, நமக்கு தெரியும், நம்ம நோட்டிஃபிகேஷன்ல பார்த்துருக்கோம், 18 லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய 18 ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். அதனால தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க, தமிழ்லையுமே உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதனால தான் நமக்கு தமிழ்லையுமே கொஸ்டின் போட்டிருக்கோம். ஏன்னா தமிழ் படிக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு வந்து இங்கிலீஷ்லையுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபென்ஸ் அவேர்னஸை பற்றி நம்ம போடுவோம். அடுத்த வீடியோ இதில் டிஃபென்ஸ் அவேர்னஸ் பற்றி இருக்கும். ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு வந்து வீடியோஸ் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அடுத்தடுத்து. ஸோ அதுக்காக ஸ்டே அவைட்டட் இன் வார்ஃபேர் அகாடமி. தேங்க்யூ.